Hello everyone, very good evening. Welcome to Veranda Race. Okay, so good evening all. Welcome to Veranda Race. ஸோ நம்மளோட வெரண்டா ரேஸில் எவ்ரிடே வந்து 4 to 5 PM வந்து டீச்சர்ஸ் விக்ட்ரி பேட்ச் பார்த்துட்ருக்கோம். எஸ்பெஷலி வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி மேக்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸோ நம்மளோட எவ்ரிடே 4 to 5 டீச்சர்ஸ் விக்ட்ரி பேட்ச்சில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்ச் அண்ட் இண்டீசஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் எந்த அளவு முக்கியமான டாபிக் அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் டெட் டிஆர்பி, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஸோ எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த அளவு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது இருக்குது, ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த செஷன் வந்து ரெக்கார்டட் செஷனாக இருக்கிறதுனால ஸோ நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ உங்கள் கூட வந்து லைவ் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ரெக்கார்டட் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மேக் ஷூர் இட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ ஓகேவா? ஸோ நான் ஒன்ஸ் அகெயின் வந்து மண்டே வந்து டேரெக்டாக லைவ் வரும்போது உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, டிஎன் யூஎஸ்ஆர்பி, டிஎன் டெட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான நியூ பேட்ச் வந்து எவ்ரி மண்டே நம்மளுடைய வெரண்டா ரேஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான என்கொயரி லிங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம், என்கொயரியே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ஷியல் கேம்பஸ் இஸ் பேக். ஓகேவா? நம்மளுடைய கோயம்புத்தூர் அண்ட் மதுரை பிரான்ச்சஸில் வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ் இஸ் பேக். ஓகேவா? 12 hours டிஸ்ட்ராக்ஷன் ஸ்டடி, மொபைல் ஃப்ரீ ஜோன், ஹெல்த்தி ஃபுட், பீர் லேர்னிங், அக்ரெசிவ் ப்ரிப்பரேஷன். ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான என்கொயரி அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு அதில் உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபார்மையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக வந்து நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓகேவா? ஸோ ஒரு சில இனிஷியல் ஃபார்முலாஸ்ன்னு இல்லை, ஒரு சில இனிஷியல் ரூல் வந்து சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? வி பாட்மாஸ் ரூல். வி பாட்மாஸ் ரூல் அப்படிங்கிறது. ஓகேவா? வி பாட்மாஸ் ரூல் அப்படிங்கிறது. ஸோ ஒன்றுக்கும் வந்து அப்ரிவேஷன் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்ரிவேஷன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, ஆர்டர் டு சால்வ். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆர்டர் டு சால்வ். ஆர்டர் டு சால்வ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஓகேவா? வி ஃபார் என்ன அப்படின்னா வி ஃபார் என்ன அப்படின்னா வினிகுலம். வி ஃபார் என்ன அப்படின்னா வினி குலம் அப்படிங்கிறது. வி ஃபார் என்னப்பா வினிகுலம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பி பார்த்தீங்க அப்படின்னா BODMAS
எஸ். ஓகேவா? ஸோ இது ஒன்றுக்கும் ஒரு இது இருக்குது. நான் அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஃபஸ்ட் இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ பி ஃபார் பிராக்கெட். பி ஃபார் என்னப்போ பிராக்கெட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து ஓ ஃபார் என்ன அப்படின்னா ஆஃப். ஓ ஃபார் என்னப்பா ஆஃப் அப்படிங்கிறது. டி ஃபார் என்ன அப்படின்னா டிவிஷன். டி ஃபார் என்னப்பா டிவிஷன் அப்படிங்கிறது. டி ஃபார் டிவிஷன். எம் ஃபார் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். எம் ஃபார் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து ஏ ஃபார் என்ன அப்படின்னா அடிஷன். ஏ ஃபார் என்ன அப்படிப்பா அடிஷன் அப்படிங்கிறது. ஏ ஃபார் அடிஷன். அடுத்து எஸ் ஃபார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ராக்ஷன். எஸ் ஃபார் என்ன அப்படின்னா சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? எஸ் ஃபார் என்ன அப்படின்னா சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளோடையே நான் ஆரம்பிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 + 3 × 2 - 4 அப்படிங்கிற வேல்யூ. 2 + 3 × 2 - 4 அப்படிங்கிற வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்த உடனே இப்போ உங்களுக்கு நம்மளுடைய பாட்மாஸ் ரூலில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்மாஸ் ரூலில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த ஆர்டர் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வி பாட்மாஸ் ரூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் டு சால்வ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஃபார் வினிகுலம் அப்படின்னு இருக்கு. ஓகே, வினிகுலம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பில இருந்து ஆரம்பிங்க. பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இதில் வந்து வினிகுலம் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 - 2 அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு பார் போட்டுருவாங்க. ஓகேவா? 3 - 2னா மேலே வந்து ஒரு பார் போட்டுருவாங்க. அப்போ மொத்த சிம்பிளிஃபிகேஷன் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வினிகுலம் அப்படின்னா இந்த பார் இருக்கிறது தான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல சால்வ் பண்ணணும். பார் இருக்கிறது தான் முதல்ல சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இதில் பார் இல்லை, அதனால விட்டுருங்க. அடுத்து பிராக்கெட் இருக்கா? இல்லை. ஆஃப் அப்படிங்கிற வேர்டு இருக்கா? ஆஃப் அப்படிங்கிற வேர்டு இருக்கு, ஓஎஃப் அப்படின்னு. அந்த வேர்டு இருக்கா? அதுவும் இல்லை. டி அப்படிங்கிறது டிவிஷன் இருக்கா? இல்லை. அடுத்து என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அப்போ 3 × 2 என்னப்பா 6 அப்படிங்கிறது. இந்த 2 அப்படியே போட்டுக்கிறேன், ப்ளஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன், அடுத்து 4. ஓகேவா? இப்போ இது வந்து முடிச்சாச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு, மல்டிப்ளிகேஷன். அடுத்து அடிஷன் இருக்கா பாருங்க. அடிஷன் வந்து பிளஸ் இருக்கா? இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ 6 + 2 8 அப்படின்னு வரும். இந்த -4 அப்படியே இருக்கு. அதுக்கடுத்து லாஸ்ட் ஸ்டெப் என்ன? சப்ட்ராக்ஷன். லாஸ்ட் ஸ்டெப் என்னப்பா? சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன? நமக்கு சப்ட்ராக்ஷன் அப்படிங்க. அப்போ 8 - 4 வந்து என்ன வேல்யூ வரும்? நமக்கு 4 அப்படிங்கிற வேல்யூ. 8 - 4 வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ. இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆர்டர் படி தான் நீங்க போடணும். ஓகேவா? ஆர்டர் படி தான் போடணும். எக்காரணத்தை கொண்டும் ஆர்டரை வந்து என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஆர்டரை வந்து மீறக்கூடாது. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. (2 + 3 × 4 + 5 - 3). ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து பிராக்கெட் போட்டேன். 2 + அடுத்து ஒரு பிராக்கெட் போடுறேன். 3 - 5 2 + 3 அப்படிங்கிறது. அடுத்து பிராக்கெட்டை மூடிடுங்க. அடுத்து இது. ஓகேவா? சரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் வந்து நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ரெண்டு எக்ஸாம்பிளையும் சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள். இது 5 - 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? சொல்யூஷன். ஸோ இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வி ஃபார் வினிகுலம். ஓகேவா? வி ஃபார் வினிகுலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வி ஃபார் வினிகுலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பார் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போ 5 - 3 வந்து நமக்கு என்ன வேல்யூ வரும்? 5 - 3 வந்து 2 அப்படின்னு வரும். மீதி உள்ளதை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? 5 - 3 = 2 அப்படின்னு வருது. ஸோ 3 × 4 அப்படி போட்டுக்கிறேன். அடுத்து ப்ளஸ் இருக்கு, அடுத்து 2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா?
அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டாவது ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணுவோம் பாட்மாஸ் ரூல் படி ஓகேவா. ஸோ பாட்மாஸ் ரூல் படி பாட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் மல்டிபிள் அடிஷன் சப்ராக்ஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் எனக்கு முதல்ல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3 × 4 12 ப்ளஸ் 2 அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து அடிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 + 12 14 16 அப்படின்னு வருது. ஸோ இதற்கான ஆன்சர் என்னப்பா நமக்கு 16 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர் ஓகேவா. அடுத்து இந்த சைடு பாருங்க, இதுக்கான ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கிறேன். 16 வந்து கரெக்டு தான். ஸோ இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் வந்து நமக்கு பிராக்கெட்லேயே வந்து என்ன அப்படின்னா ஓகேவா. ஸோ 3 விதமான பிராக்கெட்ஸ் இருக்குது. பிராக்கெட்டில் வந்து மொத்தம் 3 விதமான பிராக்கெட் இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஓகேவா. ரெண்டாவது என்னென்னா இந்த கேர்லி பிராக்கெட், இது வந்து என்ன அப்படின்னா செகண்டு ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா க்ளோஸ் பிராக்கெட், இது வந்து என்ன அப்படின்னா தேர்டு. இந்த ஆர்டரில் தான் வந்து நமக்கு சம்ஸ்லேயும் வந்து கொடுப்பாங்க. இந்த ஆர்டரில் தான் நமக்கு சம்லேயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன் ஓகேவா. இப்போ இதை அப்படியே வந்து சால்வ் பண்ண போகிறேன் எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ராக்கெட் ஓகேவா 2 + 3 இருக்கா. ஸோ 5 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து இந்த ப்ராக்கெட் முடிச்ச பிறகு வெளியில் வந்து எனக்கு என்ன இருக்குது 5 அப்படின்னு இருக்குது ஓகேவா. ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டேன். வெளியில் வந்து 5 அப்படின்னு இருக்குது. இந்த மைனஸ் அப்படியே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஸோ ஒரு கேர்லி ப்ராக்கெட் ப்ளஸ் போட்டுட்டு 2 வெளியில் இருக்குது, 2 வெளியில் இருக்குது ஓகேவா. அப்படியே போட்டுறேன். இந்த பக்கம் திரும்ப கேர்லி ப்ராக்கெட் இது அப்படியே தான் இருக்குது. இந்த ப்ராக்கெட் இதை அப்படி போட்டு ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டை மட்டும் எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஒரே சிங்கிள் நம்பர் ஆகிட்டு 5 × 5 என்ன அப்படின்னா 25 ஓகேவா. ஸோ -3 இந்த கேர்லி ப்ராக்கெட் 2 மட்டும்தான் இருக்குது ஓகேவா. ஸோ அதை 2 அப்படியே போட்டுக்கிறேன். ப்ளஸ் 2 வெளியில் இருக்குது இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் ஓகேவா. ஸ்கொயர் ப்ராக்கெட் அல்லது க்ளோஸ் ப்ராக்கெட்டுப்பாங்க. ஸோ அதை போட்டுக்கிறேன் ஓகேவா. ஸோ அடுத்து 2 ப்ளஸ் இப்போ இந்த கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே -22 -22 எனக்கு என்னப்பா அந்த கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அது சால்வ் பண்ணால் இந்த வேல்யூ வந்துருக்கு ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் 2 - 22 ஓகேவா. இந்த ப்ராக்கெட்டை எடுத்துடுறேன். 2 - 22 இந்த ப்ராக்கெட்டை வந்து எடுத்துடுறேன். 2 - 22 இந்த ப்ராக்கெட் எடுத்துடுறேன் ஓகேவா. கேர்லி ப்ராக்கெட் எடுத்துடுறேன். ஸோ இந்த ப்ராக்கெட் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ -20 அப்படின்னு வரும். ஆன்சர் வந்து என்னப்பா ஃபைனலாக -20 அப்படிங்கிறது வரும். அப்போது ப்ராக்கெட்லேயுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்குது. ப்ராக்கெட்லேயுமே ஒரு சீக்வன்ஸ் இருக்குது ஓகேவா. ஐ ஹோப் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட் சால்விங் ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட் சால்விங் ஆர்டர், டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட் சால்விங் ஆர்டர் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த இது வினிகுலம் ஓகேவா. வி ஃபார் வினிகுலம், வினிகுலம், அடுத்து வந்து லைனு, அடுத்து வந்து பார் பிராக்கெட், அடுத்து வந்து என்ன அப்படின்னா பார் பிராக்கெட். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராக்கெட்டுப்பா, ரெண்டாவது வந்து இந்த ப்ராக்கெட் ஓகேவா. இந்த ப்ராக்கெட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்மால் ப்ராக்கெட், இது ஸ்மால் ப்ராக்கெட். ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு வாட்டி கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரி இதெல்லாம் எழுத தேவையில்லை நாங்கள் மைண்டில் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு இருந்தாலும் நோட்ஸுக்காண்டி நான் எழுதி போடுறேன். ஸோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க இனிஷியலாக இருக்கிறது. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வாட்டி எழுதுனா எப்போவுமே கை கொடுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. கேர்லி ப்ராக்கெட் இது என்னப்பா கேர்லி ப்ராக்கெட் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஃபோர்த் ஒன் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து ஒரு சம் எழுதி போடுறேன். அந்த சம்மை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் சால்வ் பண்ணுறதுக்கு ஓகேவா. 14 + 3
into 2 minus 4 divided by 2 into 7 the whole bar. 2 into 7 the whole bar அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இது ஒரு சம்மு. அடுத்து ரெண்டாவது ஒரு சம் இருக்கு பாருங்க, இது சால்வ் பண்ண போகும். ஸோ 2 plus 3 of 7 plus 4 minus 2 into 5 divided by 2 plus 3 அப்படிங்கிறது 2 plus 3. ஸோ இது என்ன ஆன்சர் வரும்னு சால்வ் பண்ணுங்க பாப்போம். ஸோ இது சால்வ் பண்ணலாமா? இப்போ ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வினிக்குலம் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். எப்படி இருக்கு பாருங்கள், 2 into 7 அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ 2 into 7 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே வந்து எழுதுறேன் ஓகேவா. சொல்யூஷன் வந்து போட்டுக்கிறேன் ஓகேவா. சொல்யூஷன் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மை எடுத்த உடனே கடகடன்னு சால்வ் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது ஓகேவா. ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து சம்மை அப்சர்வ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, எதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்களா, அல்லது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா, அல்லது மல்டிபிள் கொடுத்துருக்காங்களா, வினிக்குலம் கொடுத்துருக்காங்களா, ஸோ எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஈஸி கிடையாது ஓகேவா. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு டைமை கன்சியூம் பண்ணுற அளவுக்கு, கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் உள்ள வந்து கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் பார்த்து தான் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு வினிக்குலம் அப்படிங்கும்போது 2 into 7 ஓகேவா. ஸோ அப்போ டிவைடட் அப்படியே போட்டுக்கிறேன், சாரி. ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணுறேன், டிவிஷன் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ 14, 2 into 7 14. இந்த 4 அப்படியே எழுதுகிறேன் ஓகேவா. -2 இந்த பக்கம் இருக்குது, இன்ட்டு 3 அப்படிங்கிறது ப்ளஸ் 14 அப்படிங்கிறது முடிஞ்சுதா. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிவிஷனை தான் நான் பார்ப்பேன் ஓகேவா. ஸோ அப்போ 14 + 3 into 2 -4/14 அப்படின்றது, -4/14. ஸோ இந்த பக்கம் 2ஆல் போகும், இந்த பக்கம் 7ஆல் போகும் ஓகேவா. ஸோ அப்போது 14 + இது தனியாக இருக்குது. ஸோ 3 into 2 வந்து நான் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறேன், 6 -2/7 அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ திரும்ப வந்து 7 வந்து இந்த பக்கம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். 7 வந்து என்ன பண்ணுறப்பா கிராஸ் மல்டிபிள் வந்து பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அப்போ 4 × 28 மீதி 2, ஸோ 4 × 28 மீதி 2, 1 7 7 8 9 ஓகேவா. ப்ளஸ் 6 × 42 -2 டிவைடட் பை 7 அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ அப்போ 98 + 42 ஓகேவா. 0 10 140 -2 ஓகேவா. உங்களுக்கு 138 அப்படிங்கிற வேல்யூ மேலே வரும் ஓகேவா. ஸோ அப்போ 138 டிவைடட் பை 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். 138 டிவைடட் பை 7 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேவா. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் தானே ஓகேவா. ஸோ இதை மாதிரி தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து நம்ம பண்ணணும் ஓகேவா. ரொம்ப கன்ஃபியூஸும் பண்ணக்கூடாது. ஸோ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சொல்யூஷன் நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஓகேவா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொஸ்டினோட லெவல் வந்து அதிகமாகும் ஓகேவா. ஸோ இதில் வினிக்குலம் பார்த்தோமா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வந்துருக்கு ஓகேவா. ஸோ இப்போ ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு அப்படின்னா நம்ம வி பாட்மாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். VBO, O ஃபார் ஆஃப். ஆஃப் அப்போ ப்ராக்கெட்டுக்கு அடுத்து ஆஃப் வந்துடுது.
ஸோ அப்போ ப்ராக்கெட்டை சால்வ் பண்ண பிறகு ஆஃப் தான் போகணும். வினிக்குலமும் ப்ராக்கெட்டு சால்வ் பண்ண பிறகு ஆஃபுக்கு தான் போகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து லெவல் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே வந்து தொடர்ந்து கவனிங்க லைவ்ல இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 + 3 நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன், டிவிஷன் போட்டுக்கிறேன். சாரி, டிவிஷன் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த டிவிஷனை 2 + 3 வந்து எவ்வளோப்பா 5, அதை அப்படியே போட்டுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 5 இருக்கு. ஸோ அதையும் அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணணும். 4 - 2, 4 - 2 என்ன 2 அப்படிங்கிறது. ஓகேவா? ப்ளஸ் அப்படியே இருக்கு. ஓகேவா? அதுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3/7 அப்படின்னு இருக்கு. 3/7. ஸோ 3/7 அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் வந்து ப்ளஸ் இருக்கு, இந்த பக்கம் என்ன அப்படின்னா 2 இருக்கு, இந்த பக்கம் 2 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 2 அடுத்து ஆஃப் சால்வ் பண்ணும். ஓகே, நமக்கு என்ன அப்படின்னா வி பாட் மாஸ் தானே, வி பாட் மாஸ் தான் நமக்கு ரூல். ஓகேவா? ஸோ வி வினிக்குலம் முடிச்சாச்சு, பிராக்கெட் இதை முடிச்சாச்சு, அடுத்து ஆஃப். அப்போ ஆஃப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். 3 × 7. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஆஃபுக்கு நான் 3 × 7 அப்படின்னு எழுதுறேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க ஆஃப் அப்படிங்கிற வேர்ட் வந்தாலே என்ன மீனிங் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ 3 × 7 + 2 × ஓகேவா டிவிஷன்ல இருக்கு. ஸோ 5/5 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 5 கேன்சல், அப்போ 1 இருக்கும். ஸோ ப்ளஸ் 2 × 1, 2 × 1 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 3 21 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால அப்படியே மல்டிபிள் பண்ணிடுறேன். இந்த பக்கம் 2 அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 2 + 21 + 2. ஸோ அப்போ 23, 2, 23, 24, 25. அப்போ டோட்டல் எனக்கு என்ன ஆன்சர் வருதுப்பா 25 அப்படிங்கிறது எனக்கு சரியான ஆன்சராக வருது. 25 அப்படிங்கிறது எனக்கு சரியான ஆன்சராக வருது. ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஈஸி மாதிரி தெரியும், பட் ஈஸி கிடையாது. ஓகேவா? அதுலேயே வந்து டிஃபிகல்ட் லெவல்லாம் இருக்கு, டிஃபிகல்ட் லெவல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க பாப்போம், என்ன ஆன்சர் வருது ட்ரை பண்ணுங்க. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நான் பார்க்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சொல்யூஷன் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். ஓகேவா? 2 2 2 3 அப்படிங்கும்போது ஸோ 3 வரும், 3 வரும், 3 வரும். ஓகேவா? டிவைட் பை இந்த பக்கம் என்ன இருக்குது 37 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் 24 × 2 - 1 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு டிவிஷனில் இருக்குது, இதை நான் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 333 37 டிவைட் பண்ணுறாங்க. 333 37 டிவைட் பண்ணுறாங்க. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? 37 தானே? ஒரு நிமிஷம் கொஸ்டின் செக் பண்ணிக்கிறேன். 37 தான். அப்போ 333 அப்படின்னா 70. ஸோ அப்போ 37 9 அப்படின்னா 97 63. ஓகே, 3ல முடியுது. ஸோ அப்போ கண்டிப்பாக 9 37 வந்து 333. ஸோ 0 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 9 டைம் போகுது. ஸோ அப்போ 9 போட்டுக்கிறேன். ப்ளஸ் 24 × 2. ஏன்னா மல்டிபிளில் இருக்குது. நீங்கள் 2 - 1ன்னு முதல்ல இதை பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா? வி பாட் மாஸ் தானே, வி பாட் மாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா?
ஸோ நம்ம எதை முடிச்சிட்டோம், டிவிஷனை முடிச்சிட்டோம், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அப்போ 24 × 2 என்னப்பா 48 - 1. ஓகேவா. ஸோ அடுத்து அடிஷன் பண்ணணும். 48 + 9 என்ன வேல்யூ வரும், 2 போட்டிங்க அப்படின்னா மீதி 7 இருக்கும். 57 - 1 அப்போ 56 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான வேல்யூவாக இருக்கும். 56 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான வேல்யூவாக இருக்கும். ஓகேவா. எப்போவுமே நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பாட்மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணுறது நல்லது சால்வ் பண்ணும்போது. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சால்வ் 5 - bracket 96 divided by 4 of 3 minus 16 minus minus 16 minus 55 divided by 5. ஓகேவா. ஸோ அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட், அப்புறம் இது ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 0, ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா 3, ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா 2, ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறது. இது சால்வ் பண்ணுங்க போகும். சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, என்ன ஆன்சர்னு சொல்லுங்க போகும். ஓகேப்பா. ஸோ சால்வ் பண்ணலாமா பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கு இந்த பக்கம், பிராக்கெட்டுக்கு உள்ளேயே வந்து என்ன இருக்கு அப்படின்னா டிவிஷன் இருக்கு. இதில் பாருங்க பிராக்கெட் இருக்கு, நம்ம பிராக்கெட் தான் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். இருந்தாலும் பிராக்கெட் உள்ளேயே யார் இருக்கா, டிவிஷன் இருக்காங்க. அப்போ டிவிஷன் தான் முதல்ல பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ 55 divided by 5 போட்டிங்க அப்படின்னா 11 அப்படின்னு வரும். இந்த பக்கம் 16 அப்படின்னு இருக்கு, மைனஸ் இருக்கு. இந்த பிராக்கெட் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த பிராக்கெட் இருக்கு, -3 ஆஃப் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 4 அப்படியே இருக்கு. ஓகேவா. டிவைடட் பை என்ன வேல்யூப்பா 96 அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. வெளியில வந்து யாரு -5, -5 வந்து வெளியில இருக்கு. ஓகேவா. -5 வந்து வெளியில இருக்கு, -5 வெளியில இருக்கு. ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ இப்போ 16ல இருந்து 11 போச்சு அப்படின்னா என்ன வேல்யூப்பா, 16ல இருந்து 11 போச்சு அப்படின்னா 5 அப்படிங்கிறது இருக்கு. இந்த பிராக்கெட் முடிஞ்சது. அடுத்து பெரிய பிராக்கெட் -3. ஓகேவா. ஸோ இந்த பக்கம் ஹாஃப் அப்படின்னு இருக்கு. ஓகேவா. நமக்கு வி பாட்மாஸ் படி என்ன ரூலு, வி பாட்மாஸ் படி நமக்கு ஃபர்ஸ்ட் வெனிகுலம் இல்லை, பிராக்கெட் இருக்கு, பிராக்கெட்டை முடிச்சாச்சு. அடுத்து ஆஃப் இருக்கு, ஆஃபை தான் பார்க்கணும். ஓகேவா. ஸோ அப்போ ஆஃப் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 4 × 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. சாரி 3 ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா. ஸோ இதை அப்படியே வந்து கொஞ்சம் சுருக்கி எழுதிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ 16ல இருந்து 11 போச்சு அப்படின்னா 5 எழுதிட்டேன். ஓகேவா. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன், இந்த பிராக்கெட் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா. 4 × 3 அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4 × 3 அப்படின்னு போடணும். டிவிஷன் அப்படியே இருக்கு. 96 வந்து இப்படி இருக்கு. ஓகேவா. 96 வந்து இப்படி இருக்கு. அடுத்து 5 வந்து இந்த பக்கம் இருக்கு. அப்போ 5 மைனஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படியே இருக்கு, மைனஸ் போடுறேன். இந்த 96 மேலே போட்டுறேன். டிவிஷனில் வந்து இந்த 4 ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, இது மொத்தமாக தான் போடணும். ஓகேவா. ஸோ அப்போ 4 × 3 அப்படிங்கிறத போடணும். -5. ஓகேவா. இப்போ டிவைட் பண்ணுங்க. 1 நாள் 4, 2 நாள் 8, 4 16, 1 3 3,
7 3 21, 8 3 24. ஓகேவா? ஸோ அப்போ 5 மைனஸ் 8 மைனஸ் 5 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ ஈக்குவல் டு சாரி 5 மைனஸ் 8 மைனஸ் 5 வந்து 3 அப்படின்னு இருக்கு. ஸோ ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது வருது. லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் வருது? 2 அப்படிங்கிறது வருது. ஆப்ஷன் சி வந்து என்ன அப்படின்னா நமக்கு கரெக்டான வேல்யூ. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான வேல்யூ. அடுத்த சம் பாருங்க. டூ 2.5 இன்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து 144 டிவைடட் பை 198 இன்ட்டு curly bracket போட்டு 121 into 81 divided by 99 curly bracket போட்டு இந்த bracket வச்சு முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து 180. ஓகேவா? ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 175. ஓகேவா? ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 185. ஓகேவா? ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 190. இது ஒரு சம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். செவன்த் சம் வந்து சிம்பிளிஃபை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 325 ப்ளஸ் 276 டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் 150 மைனஸ் கர்லி ப்ராக்கெட் போட்டு 9 இன்ட்டு 9 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் ஓகேவா மைனஸ் 60 ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து 332 அப்படிங்கிறது, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 333 அப்படிங்கிறது, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 334 அப்படிங்கிறது, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 331 அப்படி. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ரெண்டு சம்மும் வந்து ஹோம்ஒர்க் சம்மாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரெண்டையும் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம இந்த செஷனில் இதனுடைய ஆன்சர் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெக்கார்டு செஷன் அப்படிங்கிறதுனால ஸோ யாரும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாமல் அடிக்காதீங்க, ரெகுலராக வாங்க. ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு ½ hour 30 to 40 minutes தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மண்டேலேருந்து நான் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம லைவில் கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ நிஷா மேம், தேங்க்யூ ஜனனி மேம், தேங்க்யூ ஜெரோனிகா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஹோம்ஒர்க்காக இது செஞ்சுருங்க.